என்ன பண்ற சரண்யா? பார்த்தா எப்படி சரணா தெரியுது? சொல்லு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்றியா? என்னமோ சத்தம் வருது. சரி, தலை சீவிட்டு இருக்கியா? ஹலோ, சொல்லுங்க. அவர் இல்லைங்கண்ணா, ஃபோன் ரிப்பேர்னு சொல்லி கடையில் கொடுத்துருக்காரு. கடைக்காரர் தாங்க. இது இங்கே மலேசியா பக்கத்தில் இருக்குதுங்கண்ணா. ஆனால் அதான் இங்கே தானே இருக்குது, அந்த ரோட்டோரமாக இருக்குதுங்கண்ணா. அவர் இங்கே இல்லைங்கண்ணா, அவர் இருக்கும். இல்லை, அவங்க வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாங்கண்ணா. இதான் இங்கே பைபாஸ் வருமாண்ணா. அதான் இல்லைண்ணா, அந்த கோயம்புத்தூர் போகிற வழியே. அண்ணா, நான் அப்புறமா பேசுகிறேண்ணா. வைண்ணா. அட, ஒரு வேலைக்கு ஒரு மேஸ்திரி இது ரிப்பேர்னு சொல்லி கொடுத்தாங்க. நீ எது கடையில கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்ற? ஆமா, நானும் சரி பண்ணுவேன். பாரு, நான் நல்லா தெளிவா சொல்றேன் கேளு. செல்லு ரிப்பேர் ஆனாலும் ஏதோ பொருள் ரிப்பேர் ஆனா நான் சரி பண்ணுவேன். அதனால அது என்னை பத்தி வீடு தான் எனக்கு கடை. நான் கடை எல்லாம் என்ன வைக்கல, சரியா? அது என்ன ஒரு காலங்காத்தாலும் இவ்வளவு பொய் கடையில கொடுத்துருக்குன்னு எதுக்கு சொல்ற? வீட்டுல கொடுத்துருக்குன்னு சொல்றது என்ன ஒரு பொய்? வாய திறந்தா உண்மையே வராதவா? சொல்லு வாயில என்ன? என்ன சரி பண்ணிட்டியா? இவன் யார்கிட்டயோ சண்டை பண்ணிட்டு இருக்கிறான். என்ன வரட்டும்? நான் காசு கொடுத்து நான் அவர்கிட்ட கேளுண்ணா, இல்லைன்னு சொல்லல. ஆனா காசு கொடுத்து அவர்கிட்ட கேளு, இல்லைன்னாலாம் சொல்லல. நானு இப்போ போன் பேசுறது நானு, புரியுதுங்களா? போன் பேசுறது நானு. இப்ப போன் வந்து ரிப்பேர்னு என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. சும்மா 7 ரூபாய் வந்து விலைக்கு வாங்கிட்டு இருக்காத. அந்த அண்ணனே கண்டு பேசுறாங்களே. என்ன இப்ப எங்க இருக்கிறீங்க நீங்க? அக்மாபட்டிக்கா? அக்மாபட்டியில் எங்க இருக்கிறீங்க? திருச்சி ரோட்டு மேல உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? நான் சாயந்தரமா வருவேன். நான் வேலைக்கு போயிடுவேன். நான் சாயந்தரமா ஒரு இவன் மாதிரியே லூசு கிட்ட சண்டை பண்ணிட்டு இருக்கிறான். மென்டல்.